ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டிமாண்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். அந்த ஸ்டோரி நிஜமாலே படத்தில் பார்த்த ஸ்டோரி இல்லை, அது ட்ரூ ஸ்டோரி. இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி அது. அந்த ஸ்டோரி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. காய்ஸ், ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் தெரியுமா காய்ஸ்? அதான் நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் வந்து டிமாண்டி வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு பெரிய அரண்மனையில். அவருக்கு அவரோட தாத்தா சொத்துலாம் சென்னையில் இருக்குது. நம்மளுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அதுவும் இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மெயினாக சென்னையில் நடந்த ஸ்டோரி. சென்னையில் வந்து அவரோட சொத்து இருக்கு, ஒரு பெரிய வீடு. இங்க வராற அந்த வீட்டை நம்ம எடுத்துக்கிட்டு போலான்னு சொல்லி இங்க டிமாண்டி ஹவுஸுக்கு வராரு. அந்த ஹவுஸ்ல வந்து அவரோட ஃபேமிலி யார் யாருன்னு சொல்றேன். அவருக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு பையன். அவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த வீட்டை எடுத்துட்டு போனோன்னு, வீட்டு சொத்தை எடுத்துட்டு போனோன்னு 3 நாள் தங்குறாங்க. 3வது நாள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வினோதமான முறையில் இறந்து போகிறாங்க அவங்க ஒய்ஃபு. எதுக்குன்னு யாருக்குமே தெரியல. எல்லாரும் கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கொஞ்சம் இதில் வந்து அவங்க பையனே இறந்து போகிறாரு. அவங்க அம்மா இறந்து போன மன வளர்ச்சியில் பையனே இறந்து போயிடுறாரா. டிமாண்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு அன்ஹாப்பி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட ஹாப்பியே ஒரு ஃபேமிலி தான் இருந்திருக்காரு. அந்த ஃபேமிலியே செத்துருச்சு. அப்புறம் அவரும் சூசைட் பண்ணி செத்துக்கிறாரு. அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சுல நிறைய பேர் அங்கே டிமாண்டியை பார்த்தோன்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த காலனியில் அவங்க வச்சிருக்கிற சொந்த வீட்டை கூட அப்படியே விட்டு நானும் இங்கே இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. சில வீடு இல்லாத மனிதர்கள் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து அந்த ஹவுஸில் தங்க பார்க்குறாங்க. அவங்களே இறந்துடுறாங்க. எதுக்குன்னா டிமாண்டி வந்து அங்கே ஒரு சாமி விட்டு வச்சிருக்காரு. இந்த வீட்டில் யார் யார் காலில் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே டெத்து வந்துடும் அப்படின்னு சாபம் விட்டு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சாபத்தை இருக்கிற வீட்டில் பக்கத்தில் கூட நாங்களாம் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொந்த வீடியே விட்டு போயிருக்காங்க. அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போ கூட டிமாண்டி ஹவுஸ் இன் ரியல் லைஃப்னு போட்டு பாருங்க. அந்த வீடு அப்படியே வரும். பார்த்த உடனே உங்களுக்கு புல்ல அரிச்சு போயிடும். ஒரு மாதிரி அவ்வளோ பயமாக இருக்கும். அப்பனா அங்க பக்கத்துல இருந்தவங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் காய்ஸ், பாய். இதே நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். பாய் காய்ஸ், பாய்.